ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பிரெட் பீஸா எப்படி வீட்டிலே ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ப்ரெட்டும் சீஸும் இருந்தால் போதுங்க. ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெட் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட பீஸா சாஸ் இருந்துச்சுன்னா அதை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டினா மயோனோஸு, டொமேட்டோ கெச்சப், ரெட் சில்லி சாஸ் இது மூணுத்தையும் சேர்த்து அப்ளை பண்ணிங்கன்னா இது நமக்கு பீஸா சாஸ் போலவே இருக்கும். இப்போ இதில் நம்ம சீஸை மேலே போட்டுக்கலாம். இப்போ கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே கட் பண்ண தக்காளி, கட் பண்ண குடமிளகா அதையும் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட கார்ன்ஸு, ஆலிவ்ஸு இதெல்லாம் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லாட்டினா பரவாயில்ல. இப்போ நான் இதில் ஃப்ரை பண்ண சிக்கனையும் கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதுக்கு மேலே மறுபடியும் நம்ம சீஸ் போட்டுக்கலாங்க. இப்போ ஒரிகானோ சேர்த்துக்கிறேன். இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இப்போது சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். இதை எல்லாராலையும் ஈஸியாக வீட்டிலே ரெடி பண்ணிட முடியும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இது நான் குக்கரில் அரிசி போட்டு வச்சுருக்கேங்க. இது ரேஷன் அரிசி தான். இதனால் எந்த ஸ்மெல்லும் நமக்கு வராது. வேக வைக்கும்போது ரொம்ப ஸ்லோவான தீ வச்சுக்கோங்க. அதிகமாக தீ வச்சிங்கன்னா அடியில் ப்ரெட்டு கரிஞ்சிரும். அதனால் ஸ்லோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த குக்கர் மூடியை மேலே போட்டு மூடிக்கலாம். ரொம்ப சாதாரணமாக மூடி வச்சா போதுங்க. விசில் வைக்க தேவையில்லை, டைட்டாகவும் மூட தேவையில்லை. ஒரு 20 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா நம்ம பீஸா ரெடி ஆகிடும். இதே மாதிரி நான் இன்னொன்று ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இதை நம்ம பேனில் கூட செய்யலாங்க. ஆனால் அதில் நீங்கள் ரொம்ப கவனமாக ரொம்ப ஸ்லோ பண்ணி தீய வைக்கணும், இல்லாட்டினா டக்குன்னு கரிஞ்சிரும் அடியில். அதனால தான் நான் இதை குக்கரில் வச்சுக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்ம எம்மியான டெலிசியஸான ஒரு ப்ரெட் பீஸா ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? பீஸா வேணும்னு அடம் பிடிக்கிற பசங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வீட்டிலே ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இது கடையில் வாங்குகிற பீஸா விடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பீஸா, பர்கர் இதை கம்பேர் பண்ணோம்னா பர்கர் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது அதை விடவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.